சண்டை போடுறீங்க? எத்தனை ஐடி விட்டு விளாசிட்டு இருக்கீங்க திமுகவை? யூடியூப் ரூட்டஸ்லயே ஏதாவது யார்ட்டையாவது உதவ வாங்கிட்டே இருப்பானா? சீமானவர்களுக்கு 2வது பெண் குழந்தை பிறந்துள்ளதை கேள்விப்பட்டேன். மகிழ்ச்சி, மனமார்ந்த வாழ்த்துக்கள். 2வது முறையாக சித்தப்பாக இருக்கிறார். எனக்கு வன்னியருக்கு மேல நம்பிக்கையே இல்ல. வந்துருவாரு இப்ப. இல்ல, வன்னியரசு மேல நம்பிக்கை இல்லைன்னு யார் சொல்லுது? வன்னியரசு மேல வன்னியரசுக்கே நம்பிக்கை இல்ல. நம்ம பதில் சொன்னா நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு ஆன்சர் சொல்றீங்க பாத்தீங்களா? சொல்ல வரீங்களா? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி திருச்சி கிழக்கு ஒருவேளை திரும்ப போட்டி போட்டாருன்னா வன்னியரசு டிராப் பண்ணிடுவாங்க. சொல்லுங்க என்ன? RSS பாரதி சொல்லியிருக்காரு, ராட்ரி கும்பல் கையில் அரசியல் வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்கிறது. அதனால ரெட் ஜெயின் மூவிஸ் லாட்டரி அடிக்க போறாங்களா? அது வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ஃபீல் பண்றாப்ல. இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக லாட்டரி டிக்கெட்டுடன் சினிமா டிக்கெட்டை சேர்ந்து வழங்கும் ரெட் ஜெயின் மூவி. ரெட் ஜெயண்ட் ஏன் படமே தயாரிக்கல? படத்தை ரிலீஸும் பண்ணல, என்ன காரணம்? ஹனிமூன் பீரியட்ல இருக்காங்க, வந்துருவாங்க. இல்ல, எனக்கு புரியல. தமிழ் சினிமாவை கட்டியாண்ட குரூப் நீங்க என்ன? எனக்கு புரியல. தவறா இருக்கு. நிறைய படம் புக் பண்ணி இப்ப எவனுமே நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? ஆமா ஆமா, இண்டஸ்ட்ரியில நீலாம் ரிலீஸ் பண்ண நாங்களே ரிலீஸ் பண்ணிக்கிறேன்ட்டாங்களா? இல்ல, ஜெய் ஒரு மேட்டரை சொன்னாரு. அண்ணனுக்கு பிரச்சாரம் வந்தது போனதுக்கு அப்புறம் ஒரு 4 படம் அப்படியே டிராப் பண்ணாங்களாமா, அட்வான்ஸ் கொடுத்தது. அப்புறம் மறுபடியும் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த 4 படத்தை மறுபடியும் இது பண்ணாங்களாமா. பாத்துக்கோ. நான் தமிழ்ல தானே எழுதியிருக்கேன், எல்லாம் புரியவனுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு போலயே கிளம்பி. அப்புறம் என்ன டேஸ்கடா ஹெல்ப் பண்ணலாமா? என்ன திராவிடம் என்பது ஒரு மனநிலையா? என்ன ஆவித்தொழர், என்ன மனநிலை அது சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நான் நைட் மோடுன்னு ஒண்ணு போட்டிருக்கேன், அதை பாத்தியா? இல்லையே, நான் அதை பார்க்கல, இப்பதான் இதை பார்த்தேன். அதுதான் ஏன் முக்கியமானது, அதை போய். ஆனா நான் பேர் எடுத்து சொல்லல. உங்க மனசுல யாராவது வந்ததுன்னா அது உங்க வன்மம், என்னோடது கிடையாது. அங்க இருக்க திருவள்ளூர் சிலை ஓபன் பண்ண போறோம்ல JNUல. ஆவித்தொழர், இது ரொம்ப தவறு. ஆதவும் இதே வேலையை தான் பாத்திருக்காரு, நீங்களும் அதே வேலையை பாத்துறீங்க, ரொம்ப தவறு ஆவித்தொழர். நான் பேசுறது கேட்டுதா? இப்பதான் கேக்குது, சொல்லுங்க சாமா. JNUல திருவள்ளூர் சிலை ஓபன் பண்ண போறாரு அண்ணன். ஆமா ஆமா, நானும் சம்சித்தோல்லாம் அப்பயே டிஸ்கஸ் பண்ணோம். JNUல இருக்க லீடர்ஸ் எல்லாம் அண்ணன் பார்த்தாரு நல்லா இருக்கும். JNUல CPM இது கம்யூனிஸ்ட் தானே இருக்காங்க? ஆமா, SFI இருக்காங்க. இருங்க கொஞ்சம் அவித்தோழர், என்ன நீங்க ரொம்ப தவறு, அது மீன் ரொம்ப தப்பா இருக்குது, நல்லா இல்ல. இல்ல, ஆனா என்ஜாயபிளா இருந்துச்சு.
நான் வந்து யாரோட பேரையும் குறிப்பிடலைங்க. அது உங்களுக்கு ஏதாவது தோண்டிடுச்சுன்னா, வாழ்ந்து முடிந்த ஏதாவது நபரோட இது இருந்ததுன்னா அதுக்கு நம்ம கம்பெனி பொறுப்பே தெரியாது. லைன்ல ஒரு ஹிண்ட் இருக்கு பாத்தியா? நான் பேரை சொல்லாம சொல்லியிருக்கேன். அது கரெக்ட். ஆனா ஆதவும் இன்னைக்கு அதே வேலையை தான் பார்த்திருக்காரு. ஏமா நீங்க பாத்தீங்களா அந்த வேலையா? அமைச்சர் ஆக்குற வரைக்கும் அவர் யாருன்னு தெரியாது சொல்லியிருக்காரா? இதெல்லாம் என்ன பேச்சுன்னே தெரியல எனக்கு. தலைமைச் செயலகத்தில் அழகிரி மகள் தாவேகாவில் இணைகிறாரா? இன்று முதலமைச்சரை சந்திக்கவில்லை, அமைச்சர்கள் மட்டுமே சந்தித்தது, மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றார். மகள் ஆமா, மரியாதை நிமித்தமா சந்திச்சிருக்கோம். அம்மாடி, எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிற டைம் போல. என்ன சேமா ஸ்பேஸை க்ளோஸ் பண்ணிக்குமா? ஆளூர் சால்வாசியா வாழ்த்து போடணும். அவரு ரெஸ்ட் எடுத்துருக்காரு. ஆளூர் சால்வாசி ஊபிஸ் போட்டிருக்கிறானுங்க. என்ன போட்டிருக்காரு? நம்ம ஆளுங்க பண்ணதுலயே மிகப்பெரிய கோமாளித்தனம். 10,000 ரூபாய் இருக்குதுன்னு அபிதவிட்ல சொன்னது. நேற்று சக பணியாளர் சொன்னார், பாக்கெட்ல வெறும் 10,000 இருக்குன்னு சொன்னார் பாருங்க, காண்டாயிடுச்சு. கீழே ஒருத்தன் சொந்த கார். எதுக்கு மியூட் போட்ட? டோல்டு. ஐயோ சாரி தோழர், அவன் டோல்டு மீட். டோல்டு இருக்கான்னு கீழே இறங்கிட்டான். சொல்லுங்க அது இல்ல, அதான் அதுக்கு கீழே ஒருத்தன் போட்டிருக்கான், சொந்த கார் இல்ல, இதெல்லாம் எங்க ஆபீஸ்லயே கேலி பண்ணி சிரிச்சுட்டு இருந்தாருங்க. டிஃபெண்ட் பண்ண முடியாத டாபிக் இதெல்லாம். புனிதர் பட்ட கிடைக்குது மொத்தமா எடுத்து மூடிட்டார். கண்டிப்பா. நேம் கொடுத்து இவங்க பின்னாடி இவன் நிக்கிறான், ஒளிஞ்சிக்கிறான் அப்படின்னு சொல்லி காலையில போட்டிருந்தாங்க. நான் பார்த்தேன். எனக்கு புரியல ஃபர்ஸ்ட். என்னடா நல்லது தானே, கீழ இருந்து எல்லாரையும் மேல கொண்டு வரணும் அப்படின்னு நான் யோசிக்கிறாங்க, இவன் இப்படி போட்டிருக்கான் அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, அவன் அவ்வளோ வயித்தறிச்சல் படுறான். புரியுதா? இன்னைக்கு ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்குறான்னா தாங்க அவங்களுக்கு அவனை வந்து கை கொடுத்து கண்டிப்பா. ஒருத்தன் நடந்துட்டு இருக்கிறவன, சாதாரணமா நடந்துட்டு இருக்கிறவன போயிட்டு நீங்க கை கொடுத்து இழுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் நடப்பான், தத்தி தடுமாறியாவது நடப்பான். யாருக்கு நீங்க முன்னுரிமை கொடுப்பீங்க? இல்லங்க, அவ்வளவு மோசமா ஒருத்தன் கீழே விழுந்து கிடக்குறான், சாகுறான்னா அவனுக்கு தானே நீங்க முன்னுரிமை கொடுப்பீங்க. அதுதான் கொடுத்துருக்குறோம். அதுதான் தேவை இந்த சமூகத்துக்கு. இப்போ ஒரு ஆள் வந்து சொல்லிட்டு போன மாதிரி இங்க எல்லா கட்சி, இங்க 1008 ஜாதி இருக்குங்க தமிழ்நாட்டுல. அந்த ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி, நாங்க ஆண்ட ஜாதி, மோண்ட ஜாதின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு நடப்பானுங்க. எல்லா ஜாதிக்கும் போயிட்டு நீங்க ரெப்ரசன்டேட்டிவ் வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் தான் சொல்றேன், யார் கீழே விழுந்துருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும், ஸ்ட்ராங்கான ரெப்ரசன்டேட்டிவ். அது எதனாலன்னு சொல்லி நம்ம கிளியரா சொல்லி. இல்ல இப்படியும் இருக்காங்களே அப்படின்னு யோசிக்க வேண்டியது. அது அவங்களுக்குன்னு பண்ணிருக்காங்க. பட் ஏன் நீ வந்து வயித்தறிச்சல் படுறீங்க? அதான் நான் சொல்றேன், அவங்க பேசும்போது நான் என்னால பேச முடியல ஆக்சுவலா. ஏன் அந்த டைம்ல நம்ம ஸ்டாப் பண்ணலன்னு சொல்லி எனக்கு தோணல, தெரியல. சந்தோஷ், நீங்க இடையில ஸ்டாப் பண்ணீங்க, ஆனா அது பிகினிங்ல ஸ்டாப் பண்ணிருக்கணும். அது தப்பான இதுல கொண்டு போயிடும். அது புரியுதா? இல்ல, அவரு என்ன சொல்ல வராருன்னு சொல்லி கேட்டேன். நான் கேட்டு அதுக்கப்புறம் தான் நான் பதில் சொல்ல முடியும்.
அவரு நான் அவரு அதனாலதான் வந்துட்டு அதை அப்புறம் அப்படியே எல்லா கட் பண்ணிட்டேன். நேரமுமே ட்ரிகர் பண்ற மாதிரி தான் பேசுவாரு. ஏதாவது ஒரு இதுல லாக் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரி தான் பேசுவாப்ல. அதனாலதான் தப்ப நானே மேல ஏறேன். அவர் தான் எக்ஸ்போஸ் ஆவாரு. அதுதான். ஓகே. இல்ல இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி உள்ள ஒரு சமூக பார்வை இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியல. இன்னைக்கு வந்து டிஎம்கே காரன் ஏன் கொந்தளிச்சிட்டு இருக்கிறான்னு சொன்னா இன்னைக்கு வந்து விசிகாக்கு நம்ம ஒரு ஒரு பதவி, அப்படி ஒரு பதவியை நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம். அவ்வளவு தூரம் இம்பார்ட்டண்டான ஒரு பதவியை நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம். அதை அவங்களால பொறுக்க முடியல. ஏன் இவங்களால பொறுக்க முடியலன்னு தெரியல. முதல்ல உங்களோட அடையாளத்தை நீங்க இது அழைச்சிட்டு வராதுங்க. நீங்க எதுக்கு நீங்க இது பண்ணிட்டு வர்றீங்க? எதை பற்றி பேச வர்றீங்க? நீங்க ஜாதி அரசியல் பேச வர்றீங்களா, மத அரசியல் பேச வர்றீங்களா, இல்ல டிஎம்கேல உள்ள அரசியல் பேசுறீங்களா, ஏடிஎம்? நீங்க ஓப்பனாவே சொல்லிருங்களா. நான் பொதுவானவன் சொல்லிட்டு கேவலமா இங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏன்னா அது சுத்தமா ஒத்து வராது. கேட்டா சொல்றது நான் பொதுவானவன், எனக்கு வந்து பொதுவான அரசு வந்து ஒரு 4 வார்த்தை புகழ்ந்து சொல்லிட்டு, ஆமா அந்த 20 டேஸ்ல அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு, வேற லெவல். ஆனா எனக்கு ஒரு சின்ன ஒரு இதுங்க. இது என்னன்னா அந்த விஷத்தை வந்து லைட்டா அப்படி இறக்கி விடுறது. இந்த மாதிரி உள்ள மைண்ட் செட் எல்லாம் மாத்துங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அடுத்த ஒரு லெவல்ல போயிட்டு இருக்கிறோம் அரசியல்ல. ஓகேவா? எதனால இந்த மாற்றம், எதுக்காக இந்த மாற்றம், அந்த மாற்றம் தேவையா, எல்லாமே யோசிங்க. இந்த பெரியார் இடையிட சொல்லுவார்ல, இந்த பகுத்தறிவுன்னு சொல்லுவார்ல, அது முதல்ல நமக்கு வேணும். நம்ம தலையில அது ஏறணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு திட்டம் வருது, அது எதுக்கான திட்டம், அந்த திட்டம் நமக்கு மக்களுக்கு தேவையா, இதெல்லாம் வந்து பகுத்தறியணும். பகுத்தறிஞ்சாலே போதுமே. 35% மக்களுக்கு வந்து அந்த பகுத்தறிவு கரெக்டா வந்திருக்கு இந்த ஒரு அரசியல்ல. இனி பாருங்க, இனி இந்த 5 இயர்ஸ் நம்ம வந்து பண்ற ஆட்சி, அந்த பகுத்தறிவை நம்ம ட்ரிகர் பண்ணி விட போறோம் மக்கள்கிட்ட. படிங்கடா, அரசியலை படிங்க, பழகுங்க. இனியாச்சும் இவன் வந்தாச்சுன்னா இவனுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்துரும், ஆர்எஸ்எஸ் உள்ள வந்துரும். இந்த கான்செப்டை மாத்துங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னைக்கு இந்த கட்சிகளுக்கெல்லாம் வந்து இந்த கூட்டுக்குள்ளாடி இருந்து திறந்து விட்ட கிளி மாதிரி அவங்க பறந்துட்டு இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உங்களோட மைண்டும் அடுத்த எலெக்ஷனுக்கு அந்த மாதிரி தான் இருக்கணும். ப்ரோ எந்த இன்னும் ஒரு ஒரு இதுவும் ஜெனரேஷனுக்கு அவங்க கிடையாது. கிட்ட ஏன் பண்றதுக்கு பாலிடிக்ஸே இல்ல, அதனால தான் அவங்க இப்படி பண்றாங்க. நேத்தையில இருந்து கொதிச்சிட்டு இருக்கிறானுங்க. இப்படி வர்றது, அப்படி பேசுறது, இப்படி பேசுறது, லைட்டா வந்து இறக்குறது, கரெக்டா தான் பண்றாரு. ஆனா இப்படி சொல்றவனே வந்து அவன் மனசுக்குள்ளாடி ஒரு வன்மம் இருக்குன்னு தான் அர்த்தம். ஆனந்த் ஏதோ ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க, பாத்தீங்களா யாராவது? ஏராஜாக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. ஒரே ஒன்று இதுக்கு நான் கண்டினியூ ஒன்று சொல்லிடுறேன். ஆக்சுவலா அண்ணா வந்து ஒரு ரெவல்யூஷனரி சேஞ்ச் இந்தியா ஃபுல்லா பண்றாரு. நான் தமிழ்நாடுல இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்தியா ஃபுல்லா இருக்கும். அது நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். கண்டிப்பா பண்றாரு. அவ்வளோ பெரிய சேஞ்சை ஈஸியா பண்றாரு. அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்க போகுது இந்தியா ஃபுல்லா இருக்கு அவ்வளோ பேருக்கு. இந்த திராவிட மாடல் ஆட்சின்னு இவனு உருட்டிட்டு இருந்தானுங்கல்ல, எங்கேயாச்சும் அதை பற்றி பேசியிருக்கிறானுங்களா? ஏதாவது ஒரு டிபேட், ஏதாவது ஒரு விஷயம்? நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தன் நம்மகிட்ட வந்து பேசுகிறான், வேற லெவலில் சம்பவம் பண்ணிட்டு இருக்கிறீங்க போல இருக்குன்ட்டு. இதுதான் மாடல் ஆட்சினா இதுதான். நீ கொண்டு வந்த கொள்கைகள், நீ கொண்டு வந்த கோட்பாடெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கே புரியல, எப்படி அடுத்தவனுக்கு புரியும்? திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு நீ எங்க போய் பேச முடியும் சொல்லு? அடிச்சு ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க மக்கள் ஒண்ணு. பேசுங்க. ப்ரோ அண்ணா உருவாகினப்போ அது வந்து நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அப்புறம் அது வந்து அவங்க தப்பா பயன்படுத்திட்டானுங்க கொள்ளை அடிக்கிறதுக்கு. சந்தோஷ் ஏதாவது பேச வந்தீங்களா? ஏதோ ஸ்டாப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.
இல்ல ராஜேஷ் ரிக்வஸ்ட் கொடுக்குறாரு, என்னால தூக்க முடியல, அதை நீங்க தூக்க முடியுமா பாருங்க கொஞ்சம். யாரு என்னன்னு யாரு தெரியல. ராஜேஷ் நேத்துல ராஜேஷ் இருந்தே ராஜேஷ் ஏத்த முடியல மேல. எனக்கு வரலையே, காணிக்கல. ராஜேஷ் நான் வந்து டினை பண்ற, திருப்பி ரிக்வஸ்ட் கொடுங்க பாக்குறேன் நான். டைட்டில்ல என்ன விஜய் வர்சஸ் தலைவர் விஜய் வர்சஸ் கருணாநிதி, இதுல யார் மக்கள் தலைவர்னு வச்சிருக்கீங்க? கருணாநிதி தலைவரா? அவர் வெறும் குடும்ப தலைவர் தானே. நான் அதனாலதான் மக்கள் தலைவர்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன். யார் தலைவர்னு கேட்டா நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க, முதல்ல அவரை தான் சொல்லுவீங்க. ஏன்னா அவர் வயசுல பெரிய ஆளு, 1க்கு 3 ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவர் பெரிய தலைவர் தான் கம்பேர் டு நம்ம தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் மக்கள் தலைவர்னு வச்சிருக்கிறேன். ஐயோ உனக்கு நக்கல் தயா. இல்ல அவரு எவ்வளவு பெரிய மக்கள் தலைவர்னு சொல்றேன் பாருங்க. அந்த 2G ஸ்கேம் வந்து நடக்குது. 2G ஸ்கேம் நடந்த போது வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, எல்லா பெரிய பெரிய தலைகள்லாம் மாட்டிருக்காங்க. காங்கிரஸ் வந்து இவங்க கிட்ட கேக்குறாங்க, இல்லங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டுக்கிறீங்களே, கூட்டணியில இருக்கீங்க, உங்க சப்போர்ட்ல தான் நாங்க ஆட்சி நடத்துறோம், அதுக்காக இந்த மாதிரியா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, சரி ஆட்சி தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வருது, நாங்க கூட்டணி பேசுவோம், சீட் ஷேரிங்கை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதோ, காங்கிரஸ்காரங்கிட்ட வந்துட்டு ரொம்ப இதுவா பேசுறாங்க போல. 28 சீட்டு வாங்கிக்கோங்க, 30 சீட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாவா, இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சோனியா காந்தியோட ஆபீஸ்க்கு தயாநிதி மாறனையும் நம்ம பாலு அவர்களும், டிஆர் பாலு அவர்களையும் கூப்பிடுறாங்க. உக்காருங்க ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டு ஒரு ட்ராலியில தள்ளின்னு வராங்களாம். என்னது, இவங்க மினிஸ்டர்ஸோட ஸ்கேம் ஃபைல்ஸ், இதை வந்து கருணாநிதி கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் சோனியா காந்தி. சொன்ன உடனே இந்த குடும்ப தலைவர் இருக்காரு இல்லையா, கட்டுமரம் கருணாநிதி, அப்படியே உறுத்தினாரு. 69 சீட்டு காங்கிரஸுக்கு கொடுக்குறோம், 69 நாயன்மார்கள் நம்மளோட அமைச்சர் நம்மளோட இந்த தேர்தல்ல பங்கேற்பாங்கன்னு சொல்லிட்டு, அந்த தேர்தல்ல தான் கிட்டத்தட்ட 30 சீட்டுக்கு கீழே போய் எதிர்கட்சி அந்தஸ்தையும் இழந்து திரு விஜயகாந்த் அவர்கள்கிட்ட எதிர்கட்சி பொறுப்பை வந்து கொடுத்த தேர்தல் அதுதான். இவர் தாங்க மக்கள் தலைவர் கருணாநிதி. டிஎம்கே எப்பெல்லாம் வந்து அவன் கூட்டணி சேர்க்கிறானோ, பலப்படுத்தணும்னு நினைக்கிறானோ, அந்த இடத்துல அவன் விழுறான் இல்லையா சந்தோஷ்? ஆமா ஆமா, ஒரு இல்ல சொல்லுவாங்க, பத்திரிகையாளர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, மாடியில வந்து இடி ரைட் நடத்துறாங்களாம், கிரவுண்ட் ஃப்ளோர்ல இவர் காங்கிரஸ் கூட உட்காந்து கூட்டணி பேசின்னு உட்காந்துக்கிறாராம். கலைஞர் டிவி அலுவலகம் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து மொத மாடியில ரைட் நடந்துட்டு இருக்கா, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இவர் பேசிட்டு இருக்காராம். அப்ப கூட பாருங்க, அவர் மனைவி குடும்ப தலைவர்ன்றதுக்கு நீங்க சொல்றீங்களே, நான் உண்மையிலே ஒத்துக்கிறேன், நல்ல சூப்பரான குடும்ப தலைவர். கேக்குறாங்க, ஏங்க ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியே ஆகணுங்க, இப்போ கலைஞர் டிவி வந்து ராஜாத்தி அம்மாள் பேர்ல தான் இருக்குது, ராஜாத்தி அம்மால அரெஸ்ட் பண்ணியே ஆகணும்ட்டு. கிழவனாருக்கு பாருங்க எப்படி மைண்ட் ஓடி இருக்குதுன்ட்டு. இல்லைங்க அவங்கள அனுப்ப முடியாது அப்படின்னு நினைக்கிறாரு. இல்லைங்க, குடும்பத்துல இருந்து யாராச்சும் ஒருத்தர் வேணும். ஆக்சுவலி முக்கியமான பங்கு அதுல இருக்கிறது வந்து ஸ்டாலினுக்கு. கிட்டத்தட்ட ஒரு பெரும் பகுதியான ஷேர்ஸ் வந்துட்டு ஸ்டாலினோட குடும்பத்தோட பேர்ல தான் இருக்கு. ஸ்டாலினோட குடும்பத்து பேரும் சரத்குமார்னு ஒருத்தர் இருந்தாரு. கலைஞர் டிவி நம்ம சுப்ரீம் சார் ரமேஷ் சார் சரத்குமார் இல்ல, இவரு வேற கலைஞர் டிவி சரத்குமார்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர்ல கொஞ்சம் ஷேரும். கனிமொழி கிட்ட 20% ஷேர் தான், சாரி ராஜாத்தி அம்மாள் கிட்ட 20% ஷேர் தான் இருக்குது. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல இவங்களுக்கு. அப்போ வந்து கூப்பிட்டு இந்தியோட உண்மையான திராவிட வாரிசு அக்கா கனிமொழியை கூப்பிட்டு பேசுறாங்க. அம்மா பாவம் இல்லையாம்மா, அம்மாவால ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாதுமா, நீ என்ன பண்ணு, அம்மாவுக்கு பதிலா நீ போய் பீகார் ஜெயில உட்காருமா,
கனிமொழி அவர்களுக்கு இந்த குடும்பமே தேவையில்லை, எனக்கு எனக்கு எதுவும் வேணாடா அப்படின்னு இருந்தாங்க. ஸ்டாலின் குடும்பத்தை பத்தி கணிச்ச குடும்ப தலைவரான கருணாநிதி அவர்கள் இவனுங்க விட்டா மொத்தத்தையும் சுருட்டிடுவானுங்க, இந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்லாத போயிடுமேன்னு சொல்லிட்டு கலைஞர் டிவில 20% எழுதி வச்சாரு ராஜாத்தி அம்மாள் பேர்ல. அதுக்கு தண்டனை தான் அக்கா கனிமொழி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நினைக்கிறேன், 1 வருஷம் ஜெயில இருந்தாங்கன்னு நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். 1 வருஷம் அவங்க வந்து ஜெயில, திகார் ஜெயில இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி செட்டிங் பண்ணி, ஆர் ராஜா பேசின ஆடியோ எல்லாம் இருக்குது, ஜாப்பர் சேட் எப்படி செட்டிங் பண்ணாரு, எந்தெந்த ஆபீசருங்க வருவாங்க, சிபிஐல இருந்து எந்த ஆபீசர் வருவாங்க, நாளைக்கு ரைடு இன்னைக்கே இவருக்கு தெரியுது இந்த ஆபீசர் தான் வரப்போறாரு, இந்த ஆபீசர் வந்து இப்படி பேசுவாரு, நம்ம இப்படி பதில் சொல்லணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இது ஜாப்பர் சேட்டுக்கிட்ட இவர் பேசும்போது ரெக்கார்டான பதிவுகள்ல வெளியானது. அன்றைய டைம்ஸ் நோ டிரான்ஸ்கிரிப்ட்ல இதெல்லாம் இருக்கு. ஒரு குடும்ப தலைவர் பண்ணக்கூடியாத வேலைய வந்து ஒரு தடவை கருணாநிதி பண்ணிட்டாரு. ராஜா தம்மாள் யார் கூட போன்ல பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டிருக்காரு. ஏங்க பொய்கி சொல்றேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, உண்மையே நடந்துச்சு. நான் ஏதோ கருணாநிதி மேல இருக்க வன்மத்துல கட்டுமரத்தை தூக்கி போட்டு மெரிக்கிறேன்னு நினைக்காதீங்க, உண்மையிலேயே நடந்துச்சு இது. அந்த காலனி வீட்டுல ஜாபர் சேட்டை வச்சு போனை ட்ராக் பண்ண வச்சு அந்த போன்ல அவங்க யார் கூட பேசுறாங்கன்ட்டு இப்ப டிஎம் வரும், அதை வந்து நேரம் எடுத்து போடுங்க அப்படின்ட்டு. ஆமாவா, யாரோ கமெண்ட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எது அது ராஜா தெம்மல் போன் டேப் பண்ணது வேணுமா, மேல வேணுமா? இருக்கு, ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இல்லாம பேசுவாங்க. சட்டசபையிலே இதுக்கான பதிவுகள் எல்லாம் இருக்குது. அதிகாரத்தை கண்மூடித்தனமா பயன்படுத்துறதுல குடும்ப தலைவர் கருணாநிதி, கட்டுமானம் கருணாநிதியை தவிர வேற யாருமே அடிச்சுக்கவே முடியாதுங்க அவரை. தன் பிள்ளைகளுக்கு ஒரு ஒண்ணுன்னா துடிச்சிருவார் அப்படியே. அதுவும் ஸ்டாலினுக்கு ஒண்ணுன்னா பதறிடுவாரு. அதனாலதான் அழகிரி கிட்ட மூஞ்சிலே வாங்கினாரு குத்து. பதர்னாரு ஓகே, ஆனா ஏன் அவர் வந்து ஒரு கூமுட்டையா வளர்த்து வச்சிருக்காரு, ஏன் படிக்க வைக்கல? இப்போ நீ ஸ்கூலுக்கு போறது இல்ல அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா உங்க அப்பா என்ன பண்ணிருப்பாரு? தூக்கி போட்டு இந்த குடும்பத்துக்கு இது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸ்கூல் நம்ம ஸ்கூலியா, யாரு அவன் ஹெட் மாஸ்டர், அவனை வர சொல்றியா வீட்டுக்கு? என்னையா வந்துட்டியா, ஸ்டாலின் பாஸ்போர்ட் விடு. தலைவர் அவன் படிக்க மாட்டேன்றான் தலைவர. உத்தமபுத்திரன் மூவில வர்ற அதேதான் தலைவர் அவன் படிக்கவே மாட்டேன்றான் தலைவர. தமிழுக்கே அத்தாரிட்டி வேணா, நீ என்ன சொல்றியா அவன் படிக்க மாட்டான்ட்டு, பாஸ் பண்ணி விடியா நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரோ அவனுக்கு காமராஜர் பண்ணதுக்கு தான் காரணம், இப்படி அடிக்குது அவனுங்கள. இருங்க சொல்ற. மதுரை முழுக்க ஆதிக்கம் செலுத்தினவர் வந்து திரு மு க அழகிரி அவர்கள். ஓப்பனா சொல்லலாம், இவங்க இந்த குடும்பம் அதிகாரத்துக்காக என்ன வேணாலும் பண்ணும், அதுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இதுவே இல்லை, இந்த குடும்பம் வேற அந்த குடும்பம் வேற அப்படின்னு எல்லாம் இல்லை. தயாநிதி மாறனோட குடும்பமும் ஒண்ணுதான், கலாநிதி மாறனோட குடும்பம் ஒண்ணுதான், உதயநிதி எல்லாருமே இவங்க எல்லாம் ஒண்ணுதான். எதுக்காக இவங்களுக்கு பிரச்சனை வருது? திமுகவில் அடுத்த பவர்ஃபுல்லான லீடர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுக்கிறாங்க. தினகரன் பேப்பர்ல மு க அழகிரியா மு க ஸ்டாலினான்னு கேக்குறாங்க. இவங்களே ஒரு சர்வே எடுத்து இவங்களே ஒரு சர்வே ரிசல்ட் விடுறாங்க. மு க அழகிரி தான் வந்து மு க ஸ்டாலின் தான் வந்து பெரிய ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ பூந்து கொளுத்துறானுங்க. அன்றையோட தினகரன் ஊழியர்கள் 3 பேர் வந்து இறந்து போறாங்க அந்த அட்டாக்ல. இவங்க அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் அந்த காரணத்தை வச்சு இவனுங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்க. கலாநிதி மாறன் வந்து போட்டு தாக்குறாரு அட்வர்டைஸ்மெண்டா,
2006 எலெக்ஷன் அப்போ. அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி, வா இந்தாப்பா அண்ணனுக்கு டெலிகாம் மினிஸ்ட்ரி வச்சுக்க சொல்லு. இவனுங்க என்ன காசு இல்லாத மாதிரி அந்த பிஎஸ்என்எல் லைனை திருடி வச்சிருந்தானுங்க.